எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அதை உணர்வுகளை பார்த்திருக்கின்றேன். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே களத்திலே முதலிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. அதுதான் அப்படித்தானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல் இடத்தில் இருக்கின்றது. இரண்டாம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட அடிமையின. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை. தலைவர் மட்டுமல்ல, தொண்டன் கூட அடிமை இல்லை. அப்படித்தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். உண்மைதானே? நாங்க சொந்த காலில் நிற்கிறோம், சொந்த உழைப்புல நிற்கிறோம். உங்களை போல கூட்டணியிலே இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி உங்களை தாங்கி பிடிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி அல்ல. அடிக்கடி அண்ணா திமுக கூட்டணி மாறும் என்று சொல்கிறீர்கள். ஒரு கட்சி என்றால் அதுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, அந்த அம்மா இறப்புக்கும் சரி, அதை அவள் கடைபிடித்ததை அண்ணா திமுக இன்றைய வரை கடைபிடித்து வருகிறது. உண்மைதானே? ஆக கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்கள் விரும்பல. எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? திமுக கூட்டணியில் அப்படியா இருக்குது?